அரவிந்தன் ஜெயில இருக்கான். ஆனா அவன் எழுதுறது பத்திரிகையில வருது. பர்மிஷன் யார் கொடுத்தான்? நான் தான். யார கேட்டு கொடுத்த? யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய அதிகாரம் ஜெயிலருக்கு இருக்கு. அதான் கொடுத்தேன். கொடுத்துட்டேன். பெருசா எழுதி கொடுத்துட்டேன். அதனால என்ன ஆச்சு தெரியுமா? ஊர் ஜனங்க அத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு வந்து நிக்கிற எனக்கு தான் தெரியும். அதுக்காக வருத்தப்படக்கூடிய அதிகாரம் ஜெயிலருக்கு இல்லை. ஓ, நான் அவமானப்பட்ட நீ சந்தோஷப்படுவியா? இப்ப எல்லாம் மந்திரிங்க அவமானப்பட்டா மக்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? மக்கள் சந்தோஷப்படட்டும், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க, பவர் இல்லாத போஸ்ட்ல போட்டு அவமானப்படுத்துவீங்க. அப்படி பண்ணிட்டா அரவிந்தன் எழுதுறத நிறுத்த முடியுமா? அதெல்லாம் பண்ணாமலே முடியும். அதனாலதான் உன்னை இங்க வர வச்சேன். அவன் இனிமே எழுதக்கூடாது. அது நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு மேல இந்த ப்ராப்பர் ஆர்டர் வரட்டும், அப்புறம் அதை பத்தி யோசிக்கலாம். அவன் மந்திரியாவா? கோட்டைக்கு போவான். கூடவே இருந்து கொள்கை பொறுப்பு செயலாளர் ஆயிடலாம் நினைப்பா? பிக் பாக்கெட் அடிக்கிறவன், பிளாக்ல டிக்கெட் விக்கிறவன், கஞ்சா விக்கிறவன், கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், கடத்தல் பண்றவன், மாமா வேலை பாக்குறவெல்லாம் இந்த நாட்டுல மந்திரி ஆகும்போது 4 பேருக்கு நல்லது நினைக்கிற அரவிந்த ஏன் மந்திரி ஆக கூடாது? யாரடி மாமாவை பாக்குறோம்னு சொல்ற? ஹோல்ட் இட். இந்த மந்திரிக்கு அடையாளம் இருக்கிறவன் எல்லாம் ஆட்சி மாறினா ஜெயில வந்து எங்க கிட்ட தான் அடி வாங்கணும்.